குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எல்லாரும் காலை பொழுதின் மயக்கத்திலேன்ற வார்த்தையை என்றைக்கும் பயன்படுத்தினதே இல்லைங்க. அப்போ இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சூரியன் எப்படி விதிகளனோடு உதிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வேகமும் சரி, அவருடைய விறைத்தன்மையும் சரிங்க, இன்னும் அதீதமாக இருக்கின்றதோ, மறையும் பொழுது அதனுடைய ஆனந்தத்தை எல்லோரிடம் காற்றோடு வயலோடும் எப்படியெல்லாம் மரங்களோடும் தவழ்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவாராங்க. அப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த மாலை பொழுது மதிமயக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாங்க. அது என்ன மதிப்பழக்கம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள நான் எதை தேட விரும்புகின்றேனோ அதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுள் மறுபடியும் மறுபடியும் அதை நான் மயக்கத்திலேயே கொண்டு வைக்க செய்கின்றேன்னா, அப்போ மாலை நேரம் உங்களுக்குள் எது ஊதுகலன் ஆகின்றது என்பதையும் நீங்களே உணர்த்தி பார்க்கலாங்க. உங்களுடைய உணர்வலைகளுக்குள் யாரெல்லாம் மாலை நேரத்தில் மறுமுடி சூட ஆசைப்படுகின்றீர்களோ, அப்பொழுதிலிருந்தே உங்களுடைய மதிமுகமும் விதிகலனையே மாற்றி அமைக்கும். விதியும் மதியால் உங்களுள் ஆட்சி புரிய செய்ய முடியுங்கிறதையும், அதுவே உங்களுள் மாலை மயக்கம் என்ற வார்த்தைக்கும் மாலை நேரம் மயக்கன்ற வார்த்தையும் உச்சத்தில் சொல்ல ஆசைப்படுறேங்க. உருகிய தவம் செய்யும் பல பேருக்கு இந்த பொழுதெல்லாம் யாரெல்லாம் உழைத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய வீடு சேர்ந்த பிறகு ஒரு நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் உங்களுடைய விதிகளனிலிருந்து உங்கள் மதியை நோக்கி நீங்கள் உங்களையே உற்று நோக்கும் கால், அதாவது தவம் செய்யும் கால், உங்களுடைய மாலை பொழுதே மதிமயக்கி உங்களையே ஆனந்த தாண்டவம் ஆட வைக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.